காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரையை வச்சு இந்த காரக்குழம்பு பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ இந்த முடக்கத்தான் கீரை குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. துவரம் பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இது கூட நம்ம கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், அதிகமாக சேர்க்க தேவையில்லை, இது போதும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ண முடக்கத்தான் கீரை அதே கடாயில் எண்ணெய்லாம் சேர்க்கல, அந்த வறுத்ததுலேயே நான் சேர்த்துட்டு 2 நிமிஷம் அப்படி கலந்து விட்டுக்கிறேன். நல்லா இது சுருண்டு வரட்டும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தா போதுமானது. இதையும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 வெந்தயம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இந்த மாதிரி டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 20 பல் பூண்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நல்ல பழமாக உள்ள தக்காளியை எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கீரையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்பு தூள் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் இந்த மாதிரி சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 ஸ்பூன் சேருங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இது கூட கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம துவரம் பருப்பு சேர்த்ததுனால நல்லா திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு எவ்வளோ வேணாலும். நான் வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். லெமனை விட கொஞ்சம் குட்டியாக ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்தேன். அதை வந்து நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும், ஒரு 10-15 நிமிஷம். இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சு பாருங்கள். இது கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக. நீங்கள் மிளகுத்தூள், சீரகத்தூள் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட 1 ஸ்பூன் அழகாக லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான சூப்பரான முடக்கத்தான் கீரை காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் இந்த மாதிரி காரக்குழம்பாக செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது கீரை சாப்பிட்ற மாதிரியே இல்லாமல் சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.